கூட ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஃபைல் ஹேண்டலிங் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பேக்ரவுண்டில் நம்ம ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றது வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். சேம் தான் நம்ம கோடர் கனெக்ட்ஸ்குள்ளே போய் அதுக்கப்புறம் அதில் உள்ள பைத்தான் அப்படின்றதுக்குள்ளே போய் நம்ம என்ன டாபிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் ஹேண்டலிங் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஃபைல் வரும். ஸோ அந்த ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் எதில் வேணால். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைலில் ஒரு 5 பைத்தான் ஃபைல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைல் ஹேண்டலிங்னா என்னென்னு பார்த்துடலாம். ஃபைல் ஹேண்டலிங் அப்படின்னா நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை நம்ம எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணலாம், எப்படி வந்து அந்த ஃபைலை பைத்தான் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான், அதை தான் ஃபைல் ஹேண்டலிங் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ நான் கொடுத்த ஜிப் ஃபைலில் ஃபஸ்ட்டு அதாவது ஃபைல் ஹேண்டலிங் பேசிக் அப்படின்ற ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது எஃப் அப்படின்றது வந்து ஒரு வேரியபிள். ஸோ நீங்கள் ஏ பி ஸோ இது மாதிரி நீங்கள் எது வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஓப்பனுக்கான அர்த்தம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிருக்கேன். அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலோட பாத்தை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்னோடய ஃபைல் பாத்தை வந்து காப்பி பண்ணி நான் அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபைல் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது சி ட்ரைவில் பைத்தான் யூடியூப்னு ஒரு ஃபைலுக்குள்ளே, ஓகேவா. ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே இன்னொரு ஃபைல் வந்து ஃபைல் ஹேண்டலிங் அப்படின்றது ஃபைலுக்குள்ளே நான் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட பேர் வந்து சிசி அப்படின்றது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, பட் அதை ரீட் பண்ணால் தான் நம்ம அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து, அதாவது அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்குள்ளே இருக்கிற அவுட்புட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம் நம்ம. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து சிம்பிளாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம க்ரியேட் பண்ண வேரியபிள், அதாவது நான் வந்து எஃப் அப்படின்றது வந்து கொடுத்தேன்னா, ஸோ எஃப் டாட் ரீடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து இருக்கிற அவுட்புட், அதாவது நான் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கணும் டெக்ஸ்ட்டு, ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து ஹெச்ஹெச் அப்படின்றத போட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதை வந்து நான் ரன் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேரியபிள் வந்தால் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொன்று வேரியபிள் க்ரியேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி கூட நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் தான் இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்காக, அதாவது ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து எப்படி அவுட்புட் பார்க்குறது பைத்தான் யூஸ் பண்ணி அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் ஃபைல், அதாவது நான் ஜிப் ஃபைலில் கொடுத்தல. ஸோ அதில் செகண்ட் டாபிக் ரீட் ஃபைல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் மோட் பற்றி தான் இந்த ஃபைலில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணல. ஸோ அதில் மோட்னா என்ன அப்படின்றது வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பட் நான் இதுலேயும் சொல்கிறேன், அதாவது ரீட் மோட் அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக ரீட் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன மெத்தட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு தனி டெக்ஸ்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு அவுட்புட் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா ரன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம நார்மலாக அதாவது ஃபஸ்ட்லேயே நம்ம ஃபஸ்ட்டு ஃபைலில் பார்த்தோம்ல நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், சேம் மெத்தட் தான் போட்டிருக்கோம். பட் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஆர் அப்படின்றத போட்டிருக்கோம். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோட் அப்படின்ற சொல்லுவாங்க. ஸோ இந்த மோட் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து நம்மளோட ப்ரோக்ராம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு
பைத்தான் ஃபைல் வந்து ஃபைல் ஹேண்டலிங் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்மளோட யூசர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து நம்ம ஃபைல் இம்போர்ட் பண்ணும்போது பக்கத்துலேயே நம்ம என்கோடிங், அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து மோட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூசர் வந்து பார்க்கும் போதே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதாவது இவங்க வந்து என்ன மோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஆர் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஸோ யூசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க ஈஸியாக. ஸோ இவங்க வந்து ரீட் ஃபங்க்ஷன் ரீட் பண்ண போகிறாங்க இந்த ஃபைலை. ஸோ அதனால தான் நம்ம ஆர் மோட் போட்டிருக்கோம் அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இதேமாதிரி நம்மளுக்கு மோட்ஸ் வந்து நிறைய இருக்குது. WBT. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து பேசிக் ஃபைலில் ஃபஸ்ட்டு ஃபைலில் கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ஃபைலை. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி பார்ட் ஆஃப் எ ஃபைல் அப்படின்றது கொடுத்துருப்பேன். ஸோ அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா f.readல நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். 5 அப்படின்றது ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5க்கான அர்த்தம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் உள்ள டெக்ஸ்ட்டு, ஓகேவா, டெக்ஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க, வேர்ட்ஸ் கிடையாது, டெக்ஸ்ட்டு, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வெல்கம் டு கோடர் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு லைன் வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம 5 லெட்டர்ஸ் மட்டும் தான், அதாவது ஃபஸ்ட் லைனில் உள்ள 5 லெட்டர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும், ஓகேவா. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனை நம்பர்ஸ் வேணால் போட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 13 போட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் ஒரு தடவை. ஸோ நம்மளுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் ஒரு 5 வேர்ட் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் பிரிண்ட் பண்ணலாம். நீங்கள் யோசிக்கலாம் ஒரு சில நேரம், அதாவது நான் கொடுத்த டெக்ஸ்ட்டோடு நான் வந்து அதிகமாக நம்பர் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து கேப் வரும். அதாவது நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் கேப் வந்து வரும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து ரன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். அதாவது ரீட் லைன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ரீட் லைன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு சிங்கிள் லைன் மட்டும், அதாவது ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து என்னோடய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருந்தேன், வெல்கம் டு கோடர் கனெக்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தேன்னா, ஸோ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்றத பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கோடர் கனெக்ட் அப்படின்றது தான் ஃபஸ்ட் லைன் வரும். ஸோ இப்போ நான் செகண்ட் லைன் பிரிண்ட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணி அகைன் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போது அந்த ரீட் லைனுக்குள்ளே ஃபங்க்ஷனில் நம்ம ஏதாவது ஒரு நம்பர் போட்டால் என்ன நடக்கும் ப்ரோ அப்படின்றத கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்குற லைனில் எவ்வளோ லிமிட் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த அர்த்தம். ஸோ நான் வந்து 5 அப்படின்றது கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் லைனில் WLCO மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம ரீட் லைன் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, லூப்பிங் எ ஃபைல் அப்படின்றது கூட சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு ஃபைலை ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம், அதாவது நம்ம வேரியபிளை கால் பண்ணி ரீட் லைன் அப்படின்றது கொடுப்போம், இல்லை ரீட் அப்படின்றது கொடுப்போம். பட் இதில் வந்து நம்ம ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஃபைலில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் யூஸ் பண்ணி அதில் H_in_F அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது எஃப்பில் உள்ள எல்லா டேட்டாவும் நம்ம வந்து Hல வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ நான் வந்து இப்போ பிரிண்ட்டில் வந்து F அப்படின்றது கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு, பட் இதோட அவுட்புட் வந்து Hல இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நான் இப்போ வந்து Hல பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளை H பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ கோடர் கனெக்ட் 2 அந்த மாதிரி நம்ம கொடுத்த எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். ஸோ நம்ம ரீட் லைன் மாதிரி கிடையாது, இது நம்ம கொடுக்குற எல்லாமே டோட்டல் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதில் பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம லூப்பிங் ஃபைல் மெத்தட் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம F_close அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ F_closeனால் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம வேரியபிள் கால் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக க்ளோஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஃபைல் ஹேண்டலிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம மல்டிபிள் ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சில எரர் வரலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கோட் ரன் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா டாப்பிக்கும் பார்த்தாச்சு இந்த ஃபைலில். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி ஒரு ஃபைலை வந்து ரீரைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அப்பேண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறது நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நான் கொடுத்த ஜிப் ஃபைலை வந்து
பைத்தான் ஃபைல் ரைட் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதில் வந்து அப்பான்னா என்ன, ரைட்னா என்ன அப்படின்றது வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது என்னென்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட் டாபிக் போயிடலாம். அதாவது எப்படி அப் அண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணலாம். அதாவது அப்பான்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் வந்து ரைட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணுறது அப்படின்றது தான் அப் அண்ட் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிப்போம். நான் வந்து என்னோடய டெக்ஸ்ட் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னோடய டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து மோடில் பாருங்கள் அப்பாண்டு, அதாவது ஏ அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்றது வந்து நம்ம அப்பாண்ட் அப்படின்றது சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து f.write அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் பாருங்கள், அதாவது வெல்கம் டு கோடர் கனெக்ட் அப்படின்றது சொல்லி ஒரு 5 வரை இருக்குது. ஸோ இப்போ நவ் தி ஃபைல் ஹேஸ் பி மோர் கண்டென்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோடனே பாருங்கள், நம்மளுக்கு வந்து அவுட்புட் எதுவும் வரல. பட் நம்மளோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோடய டெக்ஸ்ட் டாக் சிசியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் லாஸ்ட் லைனில் வந்து நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை டெக்ஸ்ட்டு வேணால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அப் அண்ட், அதாவது f.write அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எத்தனை டெக்ஸ்ட்டு வந்தால் நம்மளால் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பிளாங்காக இருந்துச்சுல. ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரீட் பண்ணி நம்ம வந்து அவுட்புட்டில் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுதுன்றது. ஸோ நான் வந்து f=open அப்படின்றது போட்டு நம்ம ஃபைல் நேம் போட்டு ரீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மோடு கொடுத்து, நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டில் வந்து f.read அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சா. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அகைன் நம்மளுக்கு வந்து ஒரு லைன் கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கோம், ரீட் மோட் போடணும் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் நம்மளுக்கு வந்து நவ் தி ஃபைல் அப்படின்றது வந்து நவ் தி ஃபைல் ஹேஸ் பீன் மோர் கண்டென்ட் அப்படின்றது வந்து 2 வாட்டி ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு காமிக்கிற பாருங்கள். அதாவது பார்த்தீங்களா, ஆஸ் நவ் தி ஃபைல் ஹேஸ் பீன் மோர் கண்டென்ட் அப்படின்றது. ஸோ 2 வாட்டி வந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போடணும், இப்போ ஒரு வாட்டி தானே பண்ணிருக்கோம். ஸோ அதனால் 2 வாட்டி தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் லைனை வந்து ரைட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணோம்ல, ஸோ அதை தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் அப்படின்றது சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் எல்லாம் டெலிட் ஆகி இந்த ஃபைலில் நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அது வந்து ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கோடை காப்பி பண்ணி டெக்ஸ்ட் மோடு போயிடலாம். ஸோ டெக்ஸ்ட் ஃபைலில் நான் வந்து அதாவது என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, f=open அப்படின்றது கொடுத்து நம்ம ஃபைல் நேம் கொடுத்துட்டு w அப்படின்றது கொடுத்துருக்கேன். அதாவது மோடு செக் பண்ணுங்கள். நம்ம வந்து ரைட் பண்ணும்போது a அப்படின்றது கொடுத்துருப்போம், அது வந்து அப் அண்ட். ஸோ நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ண போகிறோம்ல, ஸோ அதுக்கு வந்து நான் w அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ w அப்படின்றது கொடுத்து ஸோ 1 செகண்ட் நம்ம அதை ரீவைண்ட் பண்ணிப்போம். ஸோ f.writeல வந்து நான் ஒரு வேர்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அப் அண்ட் மோட்லேருந்து ரைட் மோடு சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஓவர் ரைட் ஆயிரும் டெக்ஸ்ட் எல்லாமே. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டு மட்டும்தான் அதில் வந்து இருக்குது. ஓகேவா? அதாவது நீங்கள் அப் அண்ட் பண்ணுன்னா அப் அண்ட் ஏ அப்படின்றது கொடுங்க. நீங்கள் ஓவர் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா w அப்படின்றது கொடுத்து ஓவர் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மோடு கொடுக்கும்போது மோஸ்ட்லி கேர்ஃபுல்லாக கொடுங்க. அதாவது நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஏ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் கொடுங்க. அது வந்து அப் அண்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஓவர் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் w அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் பிகம் ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஓவர் ரைட் பண்ண ஃபைலை வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் சேவ் பண்ணி இப்போ ரன் கொடுக்குறேன். ஸோ நான் wன்றது வந்து r அப்படின்ற மாற்றிட்டு நான் இப்போ ரன் கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஓவர் ரைட் பண்ணது வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதாவது நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரைட் மீன்ஸ் ஓவர் ரைட் பண்ணுறது. ஓவர் ரைட் பண்ண போகிறீங்கன்னா w யூஸ் பண்ணுங்கள், ரீட்னா r அண்ட் அப்பன்னா a. ஓகேவா? ஸோ இந்த 3 டாபிக் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் சேம் தான், நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதை எப்படி ரீட் பண்ணணும் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்கான மோட் என்ன அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம காப்பி பண்ணி இப்போ டெக்ஸ்ட் மோடுக்கு போயிடலாம். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதில்.
ஸோ f என்ன போட்டிருக்கேன், அதாவது ஓப்பன் மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்றது கொடுத்துட்டு மோடை செக் பண்ணுங்கள், அதாவது எச் அப்படின்றது கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மோடு எச்க்கான அர்த்தம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது, ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம எச் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளோட ஃபோல்டரில் போய் செக் பண்ணோன்னா மை ஃபைல் டாட் டிஹெச்பி அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட லாஸ்ட் டாப்பிக்கான டெலீட் ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஃபைலில் நம்ம மோஸ்ட்லி நம்ம டெலீட் பண்ணுறது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இம்போர்ட் ஓஎஸ் அப்படின்றத கொடுத்தா தான் நம்மளால் டெலீட் பண்ண முடியும். ஸோ நம்ம இம்போர்ட் ஓஎஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்து ஓஎஸ் டாட் ரிமூவ் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம என்ன டெக்ஸ்ட் ஃபைலை வந்து ரிமூவ் பண்ண போகிறோமோ ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா, ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பிளாங்க் வந்துச்சு, நல் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்மளுக்கு வந்து டெலீட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இதை தான், அதாவது நம்ம இந்த இம்போர்ட் ஓஎஸ் இல்லைன்னா நம்மளால் அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை வந்து நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபைல் வந்து எக்ஸிஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி உங்களோட ஃபைல் வந்து எக்ஸிஸ் ஆகலை அப்படின்றது ஒரு எரர் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது பாருங்கள். இம்போர்ட் டாட் ஓஎஸ் அப்படின்றது கொடுத்துட்டு இஃப் os.path exist அப்படின்றது கொடுத்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம் ஃபைல், ஓகேவா. ஸோ என்னோடய ப்ரோக்ராம் ஃபைல் வந்து நான் cc.txt அப்படின்றது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்ஸ் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எரர் வந்துச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறீங்க ஸோ அப்படின்றதுக்கு அதில் வந்து தி ஃபைல் டிட் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் அவுட்புட் ரன் பண்ணேன்னா என்னோடய ஃபைல் வந்து எக்ஸிஸ் ஆனதுனால எனக்கு வந்து அவுட்புட் எதுவும் வந்திருக்காது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஃபைல் வந்து எக்ஸிஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தி ஃபைல் டிட் நாட் எக்ஸிஸ் அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ லாஸ்ட் டைப் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு ஃபைலை எப்படி டெலீட் பண்ணணும், அதாவது ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபைலை எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ஃபோல்டரையே நம்ம வந்து டெலீட் பண்ணணும். ஸோ அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ சேம் நம்ம இம்போர்ட் டாட் ஓஎஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது இம்போர்ட் டாட் ஓஎஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள் ஓஎஸ் டாட் ஆர்எம்டிஐஆர் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆர்எம்டிஐஆர் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் டைரக்டரி, அதுக்கான அர்த்தம் அதுதான். ஸோ இந்த ரிமூவ் டைரக்டரியில் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோல்டரோட நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலீட் ஆகாது. ஸோ அப்போ எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டரோட பாத்தை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் பண்ணுற மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபோல்டர் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு புது ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்றது வந்து போட்டு காமிக்கிறேன்.